ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் மஞ்சரி என்னப்பா இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசி ஆகணும். ஸோ என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர் அப்படின்ற மாதிரி கார்னர் பாரிஸ் கார்னர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டுறாங்க, மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க, ஓவராக வந்து பார்ஜிங் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கார்னர் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, தீபக் வந்து இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டாக. ஆனால் முத்துக்குமரன் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தார். உங்களுக்கு தெரியும்ல, இந்த இஷ்யூவில் அவளை பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரா? அது என்னங்கிறத மஞ்சரி ஓப்பனாக முத்துக்குமரனிடம் பேசின ஒரு குறும்படம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. அதில் மேலே இருந்த ஃபோக்கஸு என் மேலே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மஞ்சரி அவர்கள் ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஐயோ, அப்போது உண்மையிலேயே நீங்கள் இதை கண்டென்ட்டுக்காக தான் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னேன்ல, நாமினேஷன்ஸில் அவங்க இருக்காங்க, அவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரயான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான், நாமினேஷன்ஸ் இருக்கக்கூடிய சத்யாவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான், அங்கிட்டு கத்தி ஏதோ சண்டை போட்டு. மஞ்சரி தான் எதுவுமே பண்ணாமல் இருந்ததுனால அவங்க ஒரு பிளானை போட்டு ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைம் லைட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. இது வாண்டடாக க்ரியேட் பண்ணுற ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இல்லை, அவங்க வந்து அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இவ்வளோ பெருசாக வேண்டியது இல்லைல்ல, சரிங்க போங்கன்னு சொல்லி விட்டு போயிடலாம். அதாவது நசனசன் சொல்லிட்டு பூவை கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ட்ராமா வந்து பண்ணாங்கல்ல. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வைசஸ் ஹவுஸ், இவங்க ஒன்று வைஸ் ஹவுஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட், அதாவது வின்னர் கான்செப்ட் அப்படின்றது தான் பிளான். அதை வந்து போட்டதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க கரெக்டாக, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லாமல் அருணுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணது எதனால் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு வெளிவந்த ஒரு அதிர்ச்சி ஆதாரம் தான். இது ஏற்கனவே வெளிவந்தது தான், பட் என் கண்ணில் இப்போ தான் பட்டுச்சு. நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப குரூஷியலான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் படுத்துட்டு இருக்காரு பெட்டில், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காடுறாங்க. உட்காந்துட்டு கவனிச்சியா, இந்த வீட்டோட ஃபுல் ஃபோக்கஸும் மேலே இருந்து இப்போ என் மேலே திரும்பி இருக்குது, கவனிச்சியா அப்படிம்பாங்க. அது நான் அப்பயே சொன்னேனே அப்படிம்பாரு. இல்லைடா, இங்கே இருக்கிறவங்க நம்மளை வந்து பேச்சு திறமைன்றாங்க. அப்போ நம்ம யாரையாவது சொல்கிறோமா, நீங்கள் நடிப்பு திறமையால் மட்டும்தான் அவருக்கு நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியும், அவங்க என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியும், ஸோ நீ என்ன பண்ணுறது எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொல்லுவாங்க. அப்போது க்ளீனாக என்ன தெரியுதுன்னா, ஷீ பிளேட் எ கேம். ஸோ நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யாராவது ட்ரிகர் பண்ணணும், பேசணும், அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டில் பேசுவாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. வர்றப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பண்ணி அடிச்சு நகர்த்திவாங்க. நம்ம வந்து ஏதாவது பேசினோம்னா, ஏன் கார்னர் பண்ணீங்க, ஒரு அழுவையை போட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது. அப்போ எல்லாருமே தெளிவாக பிளான் பண்ணி இங்கே கேம் மாற தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது அவங்களுக்கு. ஸோ யாருமே அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் தெரியாமல் உள்ளே வரது இல்லை. ஏன்னா சீசன் 1 இருந்தால் நம்ம வந்து சொல்லலாம், சீசன் 2 இருந்தால் சொல்லலாம், சீசன் 3 இருந்தால் சொல்லலாம். பட் இது வந்து சீசன் 8. அப்படி இருக்கும் பொழுது உள்ளே எப்படி இருக்கணும், எப்படி தொட்டா, எப்படி அடித்தா எங்கே ஓட்டு விழும், எங்கே அழுதா எங்கே ஓட்டு விழும், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணணும், எங்கே கத்தணும், இப்போ சௌந்தர்யா பண்ணுற மாதிரி பிஆருக்கு எங்கே கண்டென்ட் கொடுக்கணும், எங்கே அழுவணும் அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு வச்சு மஞ்சரியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்காங்க. அப்போ இது எல்லாமே வாண்டடாக நம்ம ஒரு லைம் லைட்டில் வரணும்னு சொல்லி பண்ணதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணுறது தப்பு, அது தவறு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொன்னதுக்கான காரணம் உங்களுக்கு புரியுதா? ஸோ தேட்ஸ் முத்துக்குமரன் ஃபார் யூ அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக சொல்லிக்கலாம். ஸோ முத்துக்குமரனுடைய அடுத்த வாரம் ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நானும் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அவருடைய பேச்சு திறமையும் கொஞ்சம் அடிபட்டு போச்சு. இந்த வாரம் பேச முடியல, அவரால் கரெக்டாக யோசிக்க முடியல, அண்டர்ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அடுத்த வாரம், அதாவது இப்போ வர்ற வாரம் 56 நாள் இப்போ ஆகிடுக்கா, 57 58 நீங்கள் ஆனால் கூட 57வது நாள்லேருந்து ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். முத்துக்குமரன் டிஃப்ரெண்ட்டாக தெரிவார். இந்த வாரம் வின்னிங் டிசைட் பண்ணிடலாம். முத்துக்குமரனா யார் அப்படின்றத இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவை சொல்லும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், குட் பை.